மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே மீண்டும் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா தங்கள் மீது புதிய சுற்று ராணுவ தாக்குதல்களை நடத்தலாம் என்ற அச்சத்தால் ஈரான் நாடு தனது மேற்கு பகுதி வான் எல்லையை அவசரமாக மூடியுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை பார்க்கலாம். ஈரான் சிவில் விமான போக்குவரத்து வாரியம் வெளியிட்டுள்ள அவசர உத்தரவின்படி மே 22 முதல் மே 25 வரை ஈரானின் மேற்கு பகுதி வான் எல்லை சிவில் விமானங்களின் பயன்பாட்டிற்கு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச வணிக விமானங்கள் பலவும் ஈரானிய வான்வெளியை தவிர்த்து மாற்று பாதைகளில் இயக்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் தெஹ்ரானின் மெஹ்ராபாத், இமாம் கொமேனி மற்றும் இஸ்பஹான், சிராஸ், யாஸ்து உள்ளிட்ட 8 முக்கிய விமான நிலையங்கள் மட்டுமே தற்போது இயங்கி வருகின்றன. இந்த விமான நிலையங்களிலும் கூட விமானங்கள் பகல் நேரங்களில் மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த அவசர முடிவுக்கு மிக முக்கிய காரணம் அந்நாட்டின் அணுசக்தி மையங்களான நட்டன்ஸ், ஃபோர்டோ மற்றும் அராக் ஆகியவை இந்த மேற்கு பகுதியில்தான் அமைந்துள்ளன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் இந்த இடங்களைத்தான் குறிவைத்து தாக்கக்கூடும் என்று செய்திகள் வெளியாகி வருகின்றன. மறுபக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது வார இறுதி பயணங்களையும் பஹாமாஸில் நடக்கவிருந்த தனது மூத்த மகனின் திருமண நிகழ்வையும் திடீரென ரத்து செய்துவிட்டு அவசரமாக வெள்ளை மாளிகைக்கு திரும்பியுள்ளார். அமெரிக்க ராணுவம் மற்றும் உளவுத்துறையின் முக்கிய அதிகாரிகளும் தங்களது விடுமுறைகளை ரத்து செய்துவிட்டு பணியில் இணைந்துள்ளதால் தாக்குதலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த உச்சக்கட்ட பதற்றத்திற்கு மத்தியிலும் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிபர் டிரம்ப் விதித்துள்ள 3 முக்கிய நிபந்தனைகளான ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, உலகளாவிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை எந்த ஒரு கட்டணமும் இன்றி சர்வதேச வர்த்தகத்திற்கு திறந்துவிட வேண்டும் மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் ஆகியவற்றை மார்க்கோ ரூபியோ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் மற்றும் கத்தார் நாட்டின் தூதர்கள் தற்போது தெஹ்ரானில் தங்கி அமெரிக்கா ஈரானிடையே 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய தீவிரமாக முயன்று வருகின்றனர். ஆனால் ஈரானின் தற்போதைய உச்ச தலைவர் அயதுல்லா முஸ்தபா கமேனி யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதால் பேச்சுவார்த்தையில் இன்னமும் இழுபறி நீடிக்கிறது. உலகளவில் பெட்ரோல், டீசல் விலையை தீர்மானிக்கும் முக்கிய பாதையில் நிலவும் இந்த போர் பதற்றத்தால் உலக நாடுகள் அனைத்தும் பெரும் பொருளாதார கவலையில் ஆழ்ந்துள்ளன. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ தாக்குதல் நிச்சயம் என அமெரிக்கா எச்சரித்துள்ளதால் மத்திய கிழக்கில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது.